நம்ம வீட்டு வாசலில் சில பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய உருவத்தை கோலமாக போடுறாங்க. ரோட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் படம் போட்டிருப்பாங்க, அதில் ஒரு கற்பூரத்தை ஏற்றுவாங்க, அதை காட்டுவாங்க, அதில் காசு போடுவாங்க. இந்த மாதிரி தான் வீட்டுக்கு எதிர்க்க போடுற கோலங்களாம் கூட. பெண்கள் கோலம் போடுறது எதுக்காக? அது ஒரு பெரிய எக்ஸசைஸ், ஞாபக சக்தி. அன்னைக்கு போட்டமில்ல ஒரு கோலம், அந்த மாதிரி சிக்கு முக்குன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். சிக்கு முக்கு புள்ளி வச்சு 17 புள்ளி 18 புள்ளின்னு வச்சு ரொம்ப பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் கோலம் போடுவாங்க எங்கள் அம்மாலாம், எங்கள் மாமியார்லாம். எவ்வளோ முதுகு வலிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் போட்டாங்கன்னா படர்ந்து இருக்கும். அது இப்போல்லாம் எங்கே சொல்லவே தேவையில்லை, எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு, ஒரு இருக்கிறாங்க, அதுவும் இல்லை இப்போல்லாம். சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். வாசலில் சில பேர் கடவுளுடைய உருவத்தை கோலமாக போட்டு அதை மிதிக்கிறாங்களே, சரியா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். சரியான முறையாது. கோலம் அப்படின்னாலே அழகு, கோலம்னா அழகு தான் பொருள் அதுக்கு. இதை வடமொழியில் ரங்கவல்லி, ரங்கவல்லின்னு சொல்லுவாங்க. ரங்கம் அப்படின்னா அரங்கம், திருவரங்கம் அப்படின்னு சொன்னது எதுக்கு? ஸ்ரீரங்கம், திருவரங்கம், அதாவது மண்டபம், சபை அப்படின்னு சொல்லலாம். அரங்கனுடைய சபை அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துக்கே அரங்கனுடைய சபை தான் திருவரங்கம். அதே மாதிரி இதனுடைய தரைப்பகுதியில் அழகுக்காக, வீட்டுக்கு எதிர்க்க தரையில் அழகுக்காக கொடி மாதிரி கொடி கொடியாக வரைகிறது இருக்கு இல்லையா, அதுதான் கோலம். வெத்தலை வள்ளி அப்படின்வாங்க. வள்ளி அப்படின்னா, வள்ளின்னா கொடி அப்படின்னு அர்த்தம். கொடி கொடியாக போடுறது. இந்த கொடிகளை போன்ற கோடுகளாலும் புள்ளிகளாலும் அழகாக போடப்பட வேண்டிய அதுதான் கோலங்கள். தெய்வங்களுடைய உருவங்களை வீட்டு வாசலில் கோலமாக போடுறது, பிறகு அது மேலே ஏறி நடக்கிறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, மாடுகள்லாம் சாணி போடுறது, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள். ஆகையினால இதெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரத்தில் சொல்லி அழகான அழகான அரிசி மாவில் புள்ளி வச்சு கோலம் போட்டோம்னா எறும்பெல்லாம் சாப்பிடும். அதுதான் கோலத்திற்கே ஒரு தாத்பரியம். அதில் சிக்கு முக்குன்னு சொல்லுவாங்க. சிக்கு கோலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கு கோலங்கள் இதெல்லாம் போட்டோம்னா ஞாபக சக்தி, அந்த கைவண்ணத்தை காமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த கைவண்ணத்தை திறம்பட காண்பிக்குமாறு செய்யணும். அதுதான் இந்த கோலங்கள் போடக்கூடிய ஒரு தாத்பரியம். இப்போ கோலமாக போயிடுது கோலம், கோலமெல்லாம் கோலமாக போகுது. அப்படி போடக்கூடாது. அரிசி மாவில் அழகான அந்த சிக்கு கோலங்களை போட்டோம்னா ஞாபக சக்தி வளரும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மனோ தத்துவ முறைகளில் பெரியவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஞாபக சக்தி வளரும், எக்ஸசைஸ் கிடைக்கும், வீட்டுக்கு ஒரு அழகு கிடைக்கும். அதையும் தாண்டி அந்த எறும்புகளுக்கு தர்மம் செய்கிறது, எறும்புகளுக்கு தீனி கிடைக்கும். பெரியவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானபூர்வமாக உடல் நலத்துக்கு நல்ல ஒரு விஷயம் தர்ற மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் செய்யணும், மறுபடியும் தொன்று தொட்டு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விண்ணப்பம். கண்டிப்பாக கோலத்தை வீட்டுக்கு முன்னாடி போட்டு மிதிக்காதீங்க, வண்டியை ஓட்டாதீங்க. அது மேலே போட்டவங்களுக்கு மரியாதை இல்லை, கோலத்துக்கும் மரியாதை இல்லை, நம்ம சம்பிரதாயத்துக்கும் மரியாதை இல்லை. சரியா? இப்போ ஒரு சின்ன விண்ணப்பம். நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய ஆன்மீக சேவைகள் செய்துக்கிட்டு வரோம். அதுக்கான பெரிய அளவில் செஞ்சுட்டு வர்றோம். கொஞ்சம் சின்ன அளவுலையாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் பங்கு இருக்கணும். இருந்தால் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எறும்புக்கு அந்த கோலம், மாவு கோலம் போட்ட மாதிரி, அரிசி மாவு கோலம் போட்ட மாதிரி உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அந்த ஜிபே நம்பர் கீழே போட்டிருப்பார் தம்பி, அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.